வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது மீன் பொடி மாஸ். இந்த மீன் பொடி மாஸ் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்ப்போம். ஊளி மீன் எடுத்து வச்சுக்கிடுங்க. சின்ன வெங்காயம், மிளகாய் இந்த ரெண்டையுமே சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிடுங்க. முருங்கைக்கீரை 1 கப் எடுத்து வச்சுக்கிடுங்க. இஞ்சி, பூண்டு இந்த ரெண்டையும் சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிடுங்க. மிளகுத்தூள் 1 டீஸ்பூன் எடுத்து வச்சுக்கிடுங்க. இப்போ நம்ம எப்படி செய்யலான்னு பார்ப்போம். மீன் பொடி மாஸ் செய்கிறதுக்கு நான் ஊளி மீன் எடுத்திருக்கேன். அந்த ஊளி மீனை மஞ்சள் தூள், உப்பு போட்டு நல்லா கழுவி வச்சுக்கிடுங்க. இப்போ நம்ம அதை வேக வைக்க போகிறோம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதை வேக வைங்க. இப்போ நல்லா வெந்துட்டு அந்த மீனோட ஸ்கின்னை எடுத்துருங்க. எடுத்துட்டு அதனோட முள்ளையும் எடுத்துருங்க. எடுத்துட்டு அதை நல்லா உதிரியாக எடுத்து வச்சுக்கிடுங்க. இப்போ நம்ம கடாயில் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதும் வெட்டி வச்சிருக்கிற சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்குங்க. இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அதை சேர்த்து நல்லா வதக்குங்க. சின்னதாக வெட்டி வச்சிருக்கிற இஞ்சி, பூண்டு சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. இப்போ நம்ம முருங்கைக்கீரை ஆட் பண்ணிக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. இப்போ தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கிடுங்க. இதில் நம்ம முருங்கைக்கீரை ஆட் பண்ணியிருக்கிறதுனால அதனுடைய டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும். இப்போ நல்லா வேகட்டும். இப்போ நல்லா வெந்துட்டு இந்த டைமில் நம்ம உதிரியாக எடுத்து வச்சிருக்கிற மீனை சேர்த்துக்கலாம். இப்போ அதையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா மீன் பிடிக்காது. அப்படி மீன் பிடிக்காதவங்க கூட நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ஹெல்த்தியானது. இப்போது நம்ம ஃபைனலாக மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா கிண்டுங்க. இப்போ நம்மளுக்கு சுவையான மீன் பொடி மாஸ் ரெடி. நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.